ஹலோ கைஸ். இன்னும் நம்ம அகாடமி சண்டக்கோ ப்ரொஃபஸர் மான்வோட எபிசோட் 10 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு எபிசோடோட சீசன் 1 முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அடுத்த சீசன் நான் வந்து கவர் பண்ணிடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூஸ்வலாக வந்து 500லேருந்து 600 வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுற எபிசோட்ஸ்க்கு வந்து வந்துடுது. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 லைக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அவ்வளோ பேர் வந்து பார்க்குறீங்க. ஒரு லைக் வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். நான் நிறைய பேர் வந்து பார்க்குறேன், நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க. யார் யார் பண்ணுறீங்கன்னு கூட எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. பட் கிட்டத்தட்ட 600ல் ஒரு 80 லைக்குன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 30-40 மினிட்ஸ் வீடியோ போடுறதுன்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 3-4 ஹார்ஸ் வந்து எஃபோர்ட்ஸ் வந்து அதுக்கு பின்னாடி இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்க்கறதுக்காக தான் வந்து போடுறோம். அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க. நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட நான் கடைசியாக எவ்வளோ நாளாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன்னு உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ கண்டினியூஸாக அதுவும் இல்லாமல் டெய்லியும் 1/2 hour 40 minutes வீடியோ கொடுக்குறதுன்றது ஈஸியான வேலை கிடையாது. எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுங்க. இப்போது எபிசோட் 10க்குள்ளே வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து நடந்து போயிட்டுருக்கும் போது தூரத்தில் ப்ரொஃபஸர் செலினாவும் ஜோனாவில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நின்று யார் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு யாரை கூட அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறான். அப்படி போகும்போது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்றமா சொல்லிட்டு செல்நாயிட்ட வந்து பேசும்போது, ஆமாம் நம்ம வந்து அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மீட்டே வந்து பண்ணலன்றமா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ எக்ஸ்கியூஸ் மீன்றமா சொல்லிட்டு ஒருத்தர் அந்த இடத்துல வந்து கிளம்புறாரு. அதாவது அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து இப்போ கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எதனா ரொம்ப முக்கியமாக வந்து பேசிகிட்டு இருந்தீங்களான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து செல்நாயிட்டு கேட்க, செல்னா வந்துட்டு இல்லை அவர் வந்து பேங்கெட்டில் நடந்துச்சுல அந்த விஷயத்தெல்லாம் பற்றி ரொம்ப கவலைப்பட்டாருன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேங்க்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஃபாக வந்து இருந்திருப்பாங்க. அப்புறம் அவனோட அசிஸ்டண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்ல விரும்புனாங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் வந்து பார்க்குறாங்க. அசிஸ்டண்ட் வந்து நன்றி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்கள வந்து பார்க்குறான், ஜோனா வந்து பார்க்குறான். பார்த்துட்டு உனக்கு இருக்க கரெக்டான சாய்ஸ் என்னென்னா உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறது அதுதானேன்றமா சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எஸ்மரல்டாவை பார்த்து வந்து யோசிக்கிறான். அப்போது வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸர் சைல்னா வந்துட்டு என்னை வந்து மன்னிச்சிருங்க ப்ரொஃபஸர் லூட்கர், என்னால் வந்து அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணவே வந்து முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க, நீங்கள் தான் வந்து எல்லாரையும் வந்து எவாக்குவேட் பண்ண ஹெல்ப் பண்ணீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில லைன்களை வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் செல்னா உங்களோட ஸ்மைல் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே கைண்டான ஒரு பார்வையோடு வந்து பார்ப்பீங்க. இந்த ஆட்டிடியூட் தான் எப்போயுமே முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சரி ஓகே நம்ம அப்புறமா வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து கிளம்புறாங்க. அடுத்த வாட்டி பார்க்கும்போது நான் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் செல்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அப்படி நின்று வந்து பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லையா, நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி நம்மளோட சனேடா வந்து இப்போ இருப்பாங்க. சனேடா வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க வந்து அவங்களோட கஷ்டத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக வந்து பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்படி வந்து காமா டீல் பண்ணணும்னு வந்து தெரிஞ்சுக்கணும், நேச்சுரலாக வந்து நடக்க தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது எனக்கு தெரியும் ப்ரொஃபஸர் லூட்கருன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே எல்லாத்துக்கும் முன்னாடி நீ வந்து எனக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஆளோட மாமனார் கூட நான் வந்து கண்டுபிடிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் வந்து தேவையில்ல, எனக்கு வந்து நீ அந்த ஜோனா லோவிட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா நம்ம ஹீரோ. அதை கேட்டு சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்து கிளம்புறா. இப்போ அப்படியே நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், அந்த ஆக்ஷன் சைட் இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோட பிளான் அந்த சைட்டை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவன் லியூக்கு தான் வந்து காட்டுறாங்க. அவனை வந்துட்டு அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நியூஸ் வந்து வந்துச்சு, எப்போ அவங்க வந்து வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு யாருக்கோ வந்து பார்த்திங்கன்னா அவனும் அவனோட அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அசிஸ்டண்ட் வந்துட்டு ஏன் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, அவங்க வந்து இப்போ வந்துட போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ முக்கியமான ஒரு கெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த லியூக் வந்து என்ன யோசிக்கிறான்னா, லியூக் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாமா, இதை வந்து அவன் கரெக்டாக புஷ் பண்ணால் அவனோட பிஸ்னஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவோட நம்பிக்கை போயிடுச்சு இல்லையா, அதை
வந்து திருப்பி வந்து சம்பாரிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இவான் லியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கியமான விவிஐபி வந்து பார்த்தீங்கன்னா வராரு. யார் அந்த விஐபின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அப்போ வந்துட்டு வரும்போது நம்மளோட இவான் லியூக்கு வந்து நான் தான் வந்து இந்த ஆக்ஷன் சைட்டோட மேனேஜர், என்னோட பேர் வந்து இவான் லியூக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது, உங்களை பார்த்ததில் ரொம்பவுமே சந்தோஷம், நான் வந்து உங்களை பற்றி நிறைய விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. யாருன்னு தெரியுதா? நம்மளோட அலெக்ஸ். இந்த இடத்துல அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் குவாரா முஸ்லாமா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்டம்லேருந்து வந்திருக்காரு, ஒரு பிரின்ஸ் மாதிரி. அப்போ நம்மளோட இவான் லியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நான் வந்து உங்களை ப்ராப்பரான ரூமுக்கு வந்து கூட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கூட்டு போகும்போது, நீ இந்த அளவுக்குலாம் ஃபார்மலாக இருக்குன்னு அவசியம் இல்லைப்பா, கேஷுவலாகவே பேசுகிற மாதிரி சொல்லிட்டு அலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரின்ஸ் மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவான் லியூக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலெக்ஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்குறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபேவர் வந்து இருக்குது, நான் வந்து கேட்கலாமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட இவான் லியூக் கிட்ட கேட்க, என்னாச்சு என்ன வேலைன்ற மாதிரி சொல்லிட்டு இவான் லியூக் வந்து கேட்குறான். அப்போ நம்மளோட அலெக்ஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட ரொம்பவுமே முக்கியமான ஒரு பொருள் வந்து இருக்குது, இதை வந்து எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இவான் கிட்டே இவன் வந்து சொல்கிறான். அப்போ என்னதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும் போது, அதுக்கு நம்ம அலெக்ஸ் வந்து இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலி வந்து மேஜிக் ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம், அது அப்படி தான் வந்து நாங்கள் ஹை குவாலிட்டியான மேஜிக் ஸ்டோன்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அலெக்ஸ் வந்து சொல்கிறான். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பொட்டிக்குள்ளே இருக்க பொருளை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இவனோட ஃபேமிலி வந்து மேஜிக் ஸ்டோன் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறாங்களாமா. அதனால் இதை வைக்கிறதுக்கு எங்கன்னா இடம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, தாராளமாக இருக்குது, பேஸ்மெண்ட்டில் ஒரு இடம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம அலெக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறான். அவனோட காதில் ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கும், இதை வந்து ஷேர்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது மூலியமாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிளான்லாம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் நம்மளோட வைலட்டாக எல்லாரும் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டிருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க, நோபல் மாதிரி. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இவனை ஏமாற்ற முடிஞ்சிருக்கும். இவங்க எல்லாம் இப்படி தான் வந்து பிளான் பண்ணிட்டு வரதை வந்து காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்கில். அதாவது நம்மளோட ஹீரோ, அதுக்கப்புறமா ஹான்ஸு, அதுக்கப்புறமா இவன் அலெக்ஸு கூட வந்து ஃபேண்டோஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. இதுதான் வந்து பிளானே. அலெக்ஸ் வந்து ஒரு நோபல் பிரின்ஸு, கூட இருக்க ஃபேண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடி கார்டு. இவங்க தான் வந்து ஆக்ஷன் சைட்குள்ளே வந்து போகிறாங்க. இதுதான் நம்ம ஹீரோவோட மாஸ்டர் பிளானு. நம்ம ஹீரோவுக்கு தேவையான முக்கியமான பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேஸ்மெண்ட்டில் 3rd ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுதான் முக்கியமான ஒரு ரூமு. அங்கே தான் வந்து ரொம்ப வேல்யூபிளான ஐட்டம்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு எலவேட்டர் தான் இருக்குது. அந்த எலவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாவியை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா திறக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவியை வந்து தூக்கிறதுக்கு ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா போடணும். அதுவுமே வந்து போட்டு தான் வந்து வச்சுருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் கிட்ட அவனை அப்படியே ஃபாலோ பண்ணி போக சொல்கிறான் பேஸ்மெண்ட் வரைக்கும். இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த பொருள் வந்து வைக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஒரு பிளானு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த எலவேட்டரில் போய் இறங்குறாங்க. அதே மாதிரி வந்து அந்த பேஸ்மெண்ட் கிட்ட வந்து போகிறாங்க. ஆக்சுவலாக அலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்கு தான் வந்து போவான், செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே நிறைய நைட்ஸ் ஆர்மர் போட்டவங்கலாம் வந்து நின்றுட்டுருப்பாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எலவேட்டர் மூலியமாக வந்து கீழே போனோடனே நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே, பிளான் படி எல்லாமே வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நீ திருப்பி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அலெக்ஸ் கிட்ட வந்து சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வந்துக்கிட்டே வந்து இருப்பான். அப்படி வரும்போது அவனுக்கு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட அலெக்ஸ் வந்து திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் நிற்கிறான். ஏன்னா அந்த வாய்ஸோட சொந்தக்காரி என்யா ஜாய்னஸ். இந்த என்யா ஜாய்னஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அலெக்ஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இதை பார்த்துட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பயந்தே வந்து போயிடுவான். இவன் கையில் வந்து மாட்டவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு, பாஸ் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே தான் வந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, எப்படின்னா அங்கே வந்து தப்பிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து சொல்கிறான். ஏன்னா மாட்டினா மொத்த பிளானுமே வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து தப்பிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். இவனோட பேர் வந்து இந்த இடத்துல ஒரு பட்ட பேர் வச்சு தான் வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா யாருன்னா வந்து இவங்களுக்கு தெரியாமல் திட்டுத்தனமாக இவங்க பேசுறதை வந்து கேட்டாலும் வந்து கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதனால தான் இவனோட பேர் வந்து விகோன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அலெக்ஸ் வந்து விகோ எப்படின்னா அங்கேருந்து வந்து தப்பிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அலெக்ஸ் வந்துட்டு அந்த இவான் லியூக் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இப்போ ஒரு வேலை வந்திருக்கு, ஸோ அதனால் நம்ம அப்புறமா வந்து மீட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலெக்ஸ் ஃபேண்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த நாள் ராத்திரியே வந்து காட்டுறாங்க. நம்ம அலெக்ஸ் வந்து திரும்பி வந்துட்டு நம்ம ஹீரோட ஐரோட்டில் தான் வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே இருக்கும்போது அலெக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் எப்படி வந்து இருக்குது பேஸ்மெண்ட்டு, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ இதுக்காக தான் அந்த ஆக்ஷன் சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காக நம்ம அலெக்ஸ் வந்து போயிருப்பான். இப்போ நான் சொல்ல போகிற டீட்டெயில்ஸ் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை புரிஞ்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 எபிசோட் வந்து தெளிவாக புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலெக்ஸ் வந்து அந்த பேஸ்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு எலிவேட்டர் தான் வந்து இருக்கும். அந்த எலிவேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாவி தான் இருக்கும். அந்த ஒரு சாவி வச்சு தான் அந்த எலிவேட்டர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி தான் அந்த
பேஸ்மெண்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். அப்புறம் இந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்மெண்ட்டில் மொத்தம் 3 ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த 3 ரூம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான வேல்யூ வந்து ரொம்பவுமே அதிகம். அதில் 3வது ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எதிர்பார்த்துட்ருக்க பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த 3 ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களாக பிரித்து தான் ஒரு நாளுக்கு வந்து போவோம். அப்போ ஷேர்டன் வந்துட்டு நம்ம செகண்ட் டே வந்து போகிறதுக்கு பதிலாக தேர்ட் டே வந்து நம்ம எய்ம் பண்ணுவோம். தேர்ட் டேக்கு தானே நம்மளோட பொருள் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஷேர்டன் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை, நம்ம வந்து கரெக்டாக செகண்ட் டே தான் வந்து எய்ம் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்கும், தேர்ட் டேவும் ரொம்பவுமே டைட்டாக இருக்கும். செகண்ட் டே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, அதுதான் நம்மளுக்கான டைம்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். சரி ஓகே, நம்மளோட பிளான் இதுதான், இந்த பிளான் படியே நம்ம வந்து நடந்து போன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து திருப்பி அமுச்சு வைக்கிறோம். இப்போது சீனை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரியோட அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இப்போ ஒரு நீல கலரில் முடி வச்ச ஒரு பொண்ணை தான் வந்து காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனலி வந்துட்டு லெத்தபெக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்கு. அப்போ வந்துட்டு இங்கே பாரு அசிஸ்டன்ட், இங்கே வந்து சீக்கிரமாக வந்து மழை பெய்ய போகுது, அதனால் வந்து இங்கே நீ டைம் லேட் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து உள்ளே வாங்குற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போனால் நான் என்ன பண்ணுறது, அதுவும் இல்லாமல் என்கிட்ட இந்தளவுக்கு லக்கேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடெக்டிவ் அசிஸ்டன்ட், இவங்களோட பேர் பெட்டி. அப்போ நம்மளோட பெட்டி வந்து யாருன்னா வந்து இந்தளவுக்கு வந்து பொருள்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்களா, ஒரு டூர் மாதிரி தான் நான் வந்திருக்கீங்க, கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, அடுத்த செகண்டே வந்து காற்றடிக்குது. காற்றடிச்சு லக்கேஜ்குள்ளே இருக்க மொத்த பேப்பர் வந்து வெளில வருது. வெளில வரதை பார்த்துட்டு அவங்க வந்து ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா வர பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 5 வருஷத்துக்கு ஒருத்தான இன்சிடென்ட்ஸ் என்னென்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வரீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பெட்டி வந்து பார்த்திங்கன்னா கத்திட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக இந்த நீலமுடிக்காரங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து மழை பெய்ய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கையில் 5 வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து என்ன 5 நாளில் வந்து மழை பெய்யுதான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும் போது அடுத்து அவங்க கையில் 4 காட்டுறாங்க, 3 காட்டுறாங்க, 2 காட்டுறாங்க. கரெக்டாக 1 காட்டும் போது மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முன்னாடியே சொல்ல மாட்டீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா மொத்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு இல்லையா, எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊறிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது தான் மெயினான ஒரு விஷயத்தை வந்து காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ஜேம்ஸ் மொரியாரிட்டி, அதாவது நம்மளோட ஹீரோவோடது, அதையுமே வந்து என்ன எடுத்து வைக்கிறாங்க. இந்த நீலமுடிக்காரங்களோட பேரை வந்து கேசி, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் மழை பெய்யும் போது கேசி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பெரிய பபுள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ வந்து உள்ளே வந்து மழை பெய்யாமல் அதை வந்து காப்பாற்றிது, ஒரு குடம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ தான் வந்து கேசியை பற்றி வந்து சொல்கிறாங்க. கேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஆமாம். இவங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் கூட வந்து இருக்குது, அதுதான் வந்து செலட் அண்ட் க்ரீன் வாட்டர்னு சொல்லிட்டு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு போக போக வந்து காட்டுவாங்க. இவங்களோட பேர் தான் வந்து கேசி செல்மோய். ஸோ இவங்கள நம்ம வந்து கேசின்னு வந்து கூப்பிடுவோம். அப்புறம் இவங்களோட அசிஸ்டன்ட் வந்து பெட்டி. இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. அப்போ பெட்டி வந்துட்டு கேசி நீங்கள் வந்து எதுக்கு லேத்தபேக் வந்து வந்திருக்கீங்கன்ற சொல்லி கேட்கும் போது அதுக்கு நம்ம கேசி வந்துட்டு ரீசெண்டாக வந்து இந்த சிட்டிக்குள்ளே நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன், அதுவும் இல்லாமல் நிறைய ஆர்கனைசேஷன் வந்து காணாமல் போதாமா, நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும் போது ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன், இது வந்து கிரிப்டிட்ஸ்லாம் வந்து இருக்காமன்ற மாதிரி சொல்லிட்டு பெட்டி வந்து சொல்கிறாங்க. அப்போ கேசி வந்து அதெல்லாம் வந்து நார்மலான கிரிப்டிட்ஸ் வந்து கிடையாது, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கேசி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து முக்கியமாக ஜேம்ஸ் மொரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேசி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கேசி வந்துட்டு சொல்லும் போது நம்மளோட பெட்டி வந்து மொரியாரிட்டி தான் அவங்க கூட சண்டை போடும் போது செத்துட்டார் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பெட்டி நீ இன்னுமா அந்த ரூமரை வந்து நம்பிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா இவங்களுக்கும் ஜேம்ஸ் மொரியாரிட்டிக்கும் ஒரு தனி பகை வந்து இருக்குது. இவங்க 2 பேரும் எங்கேயோ வந்து சண்டை போட்டுருக்காங்க போல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் வந்து இவங்க ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு வந்து சொன்னேன். இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ரூமரை நீ வந்து நம்புறன்ற மாதிரி சொல்லிட்டு பெட்டியை பார்த்து சொல்ல, அதுக்கு பெட்டி வந்து நான் தான் வந்து கேள்விப்பட்டேனே நீங்கள் வந்து ஒரு நீர்வீழ்ச்சிக்கிட்ட வந்து ஜேம்ஸ் மொரியாரிட்டி கூட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அப்போ 2 பேரும் நீர்வீழ்ச்சியோட ஒரு பாறையோட எண்ணில் வந்து நின்றுட்டு இருந்தீங்க, அப்படியே அந்த பாறையிலேருந்து 2 பேர் வந்து குதிச்சதெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல ஆமாம் ஆமாம் அந்த பாட்டு வந்து உண்மைதான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ இவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாமா. அப்போ பெட்டி வந்து கேசி என்னை வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னுமா சொல்லிட்டு நம்மளோட கேசியை வந்து பார்த்து பெட்டி வந்து கேட்க, அதுக்கு நம்மளோட கேசி வந்து
இல்லை இல்லை இதில் உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சாவவே வந்து இல்லை, அப்படி தான் வந்து எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்து சொல்லுதுன்றமா சொல்லிட்டு கேசி வந்து சொல்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சண்டை போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சியிலேருந்து தள்ளி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஜேம்ஸ் மொரியார்ட்டி வந்து செத்துருப்பான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கேசிக்கு வந்து என்ன தோணுதுன்னா அந்த இடத்துல ஜேம்ஸ் மொரியார்ட்டி வந்து சாவலை, அதாவது நம்ம ஹீரோ வந்து சாவலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போ வந்து கேசி வந்து சொல்லுவாங்க இல்லையா, என்னோட மனசுக்கு வந்து தோணுதுன்னு சொல்லிட்டு. அப்போ பெட்டி வந்துட்டு உங்களோட மனசுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்புறீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது கேசி வந்து இல்லை அப்படிலாம் வந்து கிடையாது, என்கிட்ட வந்து ப்ரூஃப்மே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நானே வந்து ஆச்சரியப்பட்டேன். ஸோ என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷங்களுக்கு முன்னாடி டுருமாங்னு சொல்லிட்டு ஒரு கிங்டம் வந்து இருக்கும். அந்த கிங்டமில் நிறைய கிரிப்டிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே ஆகி வர ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன்ஸ் மேலே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஆஃப் கெவடுன்னு சொல்லுவாங்களாமா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பீஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வந்துச்சாமா. அந்த பீஸ்ட்டை தண்ணியாக ஒரு மனுஷன் வந்து நின்று சண்டை போட்டு தூக்கடிச்சானாமா. அவனோட பேர் தான் ஆப்ரஹாம் வான் ஹெல்சிங். இந்த பேர் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா எனக்கு வந்து தெரியல. செகண்ட் எபிசோட்லேயே 3rd எபிசோட்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த பேரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் தேவைப்படும்னு சொல்லிட்டு. அந்த பேர் தான் இந்த பேர். ஸோ ஆப்ரஹாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சண்டை வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து காணாமல் போயிட்டார். அவரை அதுக்கப்புறமா யாருமே வந்து பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறமா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபட்டாலின்னு சொல்லிட்டு ஒரு கிங்டம், அந்த கிங்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூயின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சாமா. அந்த ரூயின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஷேடோ வந்து வந்துச்சாமா. அதுக்குள்ளேருந்து ஒரு திருட வந்து வந்தான். அவனோட பேர் தான் ஆர்சன் லுப்பின். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து ஆக்டிவாக இருந்தான். அதுவும் இல்லாமல் அவனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து திருடினான். அதுக்கப்புறமா அவனை யாருமே வந்து பார்க்கவும் இல்லை. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு டெலிகா கிங்டம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு ஆள் வந்து இருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தான். அதுக்கப்புறமா ஜேம்ஸ் மொரியார்ட்டி சடனாக வந்து காணாமல் போயிட்டது. அதுக்கப்புறமா அவர் யாருமே வந்து பார்க்கல. அதுக்கப்புறமா யூட்டா கிங்டம், அந்த இடத்துல ஒரு சிவில் வார் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த விக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்கியவெல்லி அந்த பிரின்ஸ் கையில் தான் வந்துச்சு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து இந்த ட்ரெயினில் வருவான் இல்லையா லூட்கர் கூட, அப்படி வரும்போது அவங்க கூட வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுட்டு வருவாங்க, ஒரு நியூஸை பற்றி அந்த விஷயத்தை பற்றி தான் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல வராங்க. அப்போ பெட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கேசி நீங்கள் வந்து இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே ஆள்னு சொல்ல வரீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ கேசி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு அப்படி தான் வந்து தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஆப்ரஹாம் வான் ஹெல்சிங், அதுக்கப்புறம் ஆர்சன் லூப்பின், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேம்ஸ் மொரியார்ட்டி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஐடென்டிட்டியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்டமில் ஒரு கிரிமினல் வேலையை வந்து பார்த்துருக்கான். இப்படிப்பட்ட கிரேட்டஸ்டான ஒரு கிரிமினல் தான் நம்ம ஹீரோ. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேத்தபேக்கில் அவன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தோணியிருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க. இப்போ நம்மளோட பெட்டி வந்து எல்லாம் ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி ராத்திரி வந்து எங்கே தங்க போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கேஸ் வந்துட்டு அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட எவான் லியூக்கு தான் வந்து காட்டுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கிங்டமோட பிரின்சஸ், அவங்க வந்து இந்த ஆக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து வந்திருப்பாங்க. அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறான். அப்போ வந்து அவங்க வந்தோடனே அவங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லும் போது, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு வந்து நான் தங்கறதுக்கான ரூம் வந்து காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு பிரின்சஸ் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட எவான் லியூக்கு வந்துட்டு ஓகே அவங்கள நான் வந்து விவிஐபி ரூமுக்கு வந்து கூட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனை ஃபாலோ பண்ணி வந்து போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலெக்ஸும் வைலட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து கொடுக்குறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் வைலட்டா அவங்க 2 பேர் கையில் தான் நான் முக்கியமான விஷயத்தை வந்து கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னென்னா அந்த எலிவேட்டர் இருக்கு இல்லையா, அந்த எலிவேட்டர் என்ட்ரன்ஸ்க்கான கீயை வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கு மெயினான ரோல் ப்ளே பண்ண போகிறதே நம்ம வைலட்டா தான். ஸோ இப்போ நம்ம வைலட்டா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த பிளான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லி முடிக்கிறோம். இப்போ நம்ம வைலட்டா வந்து காட்டுறாங்க. வைலட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட வந்து போகிறாங்க. அவங்க கிட்ட போனோடனே லைக் வைலட்டா வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா, எல்லாரோட கண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஆள் வந்துட்டு யார் இவங்களை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது வைலட்டா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட ரூம் வரைக்கும் நீங்கள் என்னை கூப்பிட்டு போகிறீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளை பார்த்து சொல்லும் போது அந்த ஆள் வந்து வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறான் வைலட்டாவை. அப்போ வைலட்டா வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி வலிஞ்சு வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நடிப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆள் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள்
வந்து இந்த ஆக்ஷன் ஹவுஸ்க்கு வந்துருக்க கெஸ்ட்டு, அதனால என்னால் வந்து உங்களை இக்னோர் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக குடிச்சிருக்கிறதுனால உங்களோட ரூம் நம்பர் நீங்கள் மறந்துட்டீங்க இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து என்னோட ரூம்லேயே தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளோட வயலட்டா வந்துட்டு, ஓ அப்படியா, நீங்கள் ரொம்பவே கைண்டான ஒரு ஆள், ரொம்பவே தேங்க்ஸுன்னுமா சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து போகிறாங்க. இப்போ வயலட்டா வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம ஃபன்னாக ஒரு கேமை விளையாடுவோமான்னு சொல்லிட்டு அந்த ஆள் சட்டையை கலட்ட, ஓ ஃபன்னான கேமா, எனக்கு ரொம்ப பிடிக்குன்றப்பா சொல்லிட்டு வயலட்டா அந்த ஆளை தூக்கி மிதிக்கன்ற மாதிரி சொல்லி பக்காவான ஒரு ஃபன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஆளை வந்து போட்டு தள்ளுறதுக்கான பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஆள் கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீயை வந்து இருக்கும். இந்த ஆள்கிட்ட இருந்து தூக்குறதுக்கு தான் வந்து இந்த ஆளுக்கு வந்து வலையை போட்டு இந்த ஆள் வந்து பக்காவாக வந்து மாட்டியிருப்பான். வயலட்டா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படி கேம் பக்காவாக இருந்துச்சுன்றமா சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கேட்குறாங்க. அந்த ஆள் வந்து நாக் அவுட் ஆகிட்டான். ஆனால் இந்த அளவுக்கு ஒத்தடியிலே வந்து நாக் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலன்றப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கீயை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து காட்டுறாங்க. சீனை வந்து சேஞ்ச் பண்ணி ஆக்ஷன் வந்து காட்டுறாங்க. ஆக்ஷனில் இன்றைக்கி நீங்கள் இந்த ஆக்ஷன் ஹவுஸ்க்கு வந்ததில் ரொம்பவே தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டமாக ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் தான் வந்து வச்சுருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லு. இந்த ஜுவல்லை வந்து மேர்மைடு இருக்கு இல்லையா, அதோட கண்ணீர்லேருந்து வந்து கிரியேட் பண்ணோம். இதோட பேர் தான் வந்து மேர்மைட் ஸ்டியர்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஜுவல்லை வந்து காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே இது ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பிட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட ஸ்டார்டிங் பிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டெனாராமா. அப்படியே லைனாக வந்து பார்த்திங்கன்னா 50 மில்லியன் 200 மில்லியன்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அப்போ பிரின்சஸ் வந்து இது உண்மையாகவே ஒரு மேர்மைடோட டியர் தானா, இந்த அளவுக்கு இதை வந்து ஏமாத்துறாங்க, எல்லாருமே எப்படி இதை நம்புறாங்கன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்தில் அப்படியே நம்மளோட கேசி வந்து காட்டுறாங்க. கேசி வந்துட்டு ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இது ஃபேக்காக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட பிரின்சஸை பார்த்துட்டு பார்க்கும்போது நீங்கள் பயங்கரமாக போர் ஆகிட்டு இருக்கீங்கன்னு வந்து தெரியுது, பிரின்சஸ் சரண்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து மீட் பண்ணியிருக்கோமான்ற மாதிரி சொல்லிட்டு பிரின்சஸ் வந்து நம்மளோட கேசியை பார்த்து கேட்க, இல்லை இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லை பார்க்கும் போதே நீங்கள் ரொம்பவே போர்டாக இருக்க மாதிரி வந்து தெரிஞ்சு, உங்களோட முடி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் உங்களோட பெட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, அப்போ அப்படியே வந்து டயர்டாக எழுந்திரிச்சு வந்திருப்பீங்க. அப்புறம் வந்து உங்களோட ரூமோட ஏர் ஃப்ரெஷ்னரோட ஸ்மெல் வந்து இன்னும் உங்கள் மேலே அப்படியே தான் வந்துருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பெர்ஃப்யூம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. நோபுலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து எல்லாருமே பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணலன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து யாரை பற்றியும் வந்து கவலைப்படல, அதாவது நோபல்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படல. அப்படி நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் நோபலாக இருக்க மாட்டீங்க, அப்போ நீங்கள் ஒரு ராயல். அதனால தான் நீங்கள் வந்து பிரின்சஸ்னு கண்டுபிடிச்சன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இது பார்த்துட்டு பிரின்சஸ் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ வந்துட்டு ஐயோ சாரி, நான் வந்து லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், என்னோட பேர் தான் வந்து கேசி, நான் வந்து ஒரு டிடெக்டிவ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கார்டை வந்து பிரின்சஸ் கிட்ட வந்து கொடுக்க, இந்த பேர் இது அந்த ஃபேமஸான ப்ரைவேட் டிடெக்டிவ், அது நீங்கள் தானே, அந்த வாட்டர் விசார்ட்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கூட வந்து உங்களுக்கு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது, ஓ நீங்கள் வந்து என்னை கண்டுபிடிக்கிறீங்களா, இது வந்து ஒரு ஹானர் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ பிரின்சஸ் வந்துட்டு நீங்கள் கர்ன்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும் போது, என்னை வந்து லெத்தபெல்க்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதனால தான் வந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னா இந்த இடத்துல பெரிய தப்பான விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த விஷயத்தை வந்து கேசி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே வந்து சீனை ஷிஃப்ட் பண்ணி நம்மளோட ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மற்ற மெம்பர்ஸ்லாம் கரெக்டாக அவங்களோட வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா நம்ம சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து போயிட்டு இருக்கும் போது, அட யாரா இது, நம்ம வந்து இவனை திருப்பி வந்து மீட் பண்ணோன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, இது வந்து கண்டிப்பாக ஒரு கோஇன்சிடென்ஸ்டான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து உள்ளே வரான். யாருன்னு பார்த்தீங்கன்னா எவான் லியூக் தான். நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரான். கடைசியாக அவன் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டி ஹாலில் வந்து பார்த்துருப்பான் இல்லையா, அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து மீட் பண்ணுறான். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா நம்மளோட ஹீரோவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ இவன் வேறு பார்த்துட்டான்ற சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு 2 பாடி கார்டை வந்து பார்த்திங்கன்னா இவர் கூடயே வந்துருங்க, இவர் ரொம்பவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நம்மளோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்க, இவர் வந்து பார்த்து பத்திரமா வந்து ட்ரீட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா இவனை நோட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சு வைக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்படியா நான் வந்து மாட்டணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ மேலே கண்ணு வச்சுட்டே வந்து இருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோனால் வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ண முடியாது. அதனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து, அதாவது அந்த டிவைஸில் வந்து ஹான்ஸ் கிட்ட என்னால் வந்து இப்போ ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்து இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் கிட்ட வந்து சொல்கிறோம். இப்போ ஹான்ஸையும் ஆர்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இவனுக்கு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஜாமர் டிவைஸ் வச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பானுங்க ஆக்ஷன் ஹவுஸ்க்கு வெளில. அப்படி சுற்றிட்டு இருக்கும் போது ஏன் இந்த டிவைஸ் வந்து ஒழுங்காக ஒர்க்
ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்படி தட்டிட்டு இருப்பாங்க பாருங்க. தட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு டேய் யாரா நீங்கள் எங்கே என்னடா பண்ணுறீங்கன்றமா சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவான். அட பாவீங்களா நம்ம வந்து மாட்டிட்டோமேடான்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபாவை பார்த்துட்டு ஆர்ஃபா எதனா வந்து பண்ணுறான்ற மாதிரி சொல்லி பார்க்குறான். அப்போ ஆர்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த செக்யூரிட்டியோட வந்து போகிறான். அப்போ நம்ம ஆர்ஃபா போகிறத அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டு ஓ குழந்தையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஆர்ஃபா வந்து அவனோட கையை வச்சு ஒரே குத்து அந்த ஆளுக்கு வந்து கொடுக்குறான். அந்த ஆள் வந்து நாக் அவுட்டே வந்து ஆயிடுறான் ஒரே பஞ்சில். அவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து நாக் அவுட் ஆயிடும் ஆர்ஃபாவோட பஞ்சில். இதை பார்த்துட்டு நம்ம ஹேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆயிடுவான். ஷாக் ஆகிட்டு டேய் என்னடா இப்படி அடிக்கிற நீ வந்து என்ன நைட்டான்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது நம்ம ஆர்ஃபா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிச்சு போட்டாங்க இல்லையா இவனை வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இவனை அப்படியே இழுத்துட்டு போய் எங்கன்னா வந்து போட்டுருவோன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு செக்யூரிட்டி ஆளோட வாய்ஸ் வந்து கேட்குது. இந்த இப்போ விழுந்து கிடக்குனாலே அந்த செக்யூரிட்டியோட பேர் டெக்கடு போல். அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கடு எங்கடா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்போ ஹேண்ட் சொல்லிட்டு இன்னொருத்தன் வராமல் போலேன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளோட ஆர்ஃபா இருக்கான் பார்த்தீங்களா இவன் வந்து வாய்ஸ் இமிட்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறான். அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்கடோட வாய்ஸில் நான் வந்து இயற்கை அழைப்புக்காக வந்து வந்திருக்கேன் ஸோ அதனால் வெயிட் பண்ணி நானே வந்து வந்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறோம். அப்போ வந்த செக்யூரிட்டி வந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே சீக்கிரமாக வான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல அப்போ டெக்கடோட வாய்ஸில் நம்மளோட ஆர்ஃபா வந்து இங்கே வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது இங்கே எல்லாம் நார்மலாக தான் இருக்குது எந்த ஒரு தப்பு இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுன்ற மாதிரி சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த ஆள் வந்து சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். இதை பார்த்துட்டு ஹான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து புரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நான் எக்ஸாக்டாக வந்து பண்ணலைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஆர்ஃபா வந்து கேட்க நம்மளோட ஹான்ஸ் வந்துட்டு யாரா நீ எங்கேந்திர வந்திருக்குன்ற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். இப்போ நம்ம அலெக்ஸ் வந்து காட்டுறாங்க. அலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்திருப்பான். ஏன்னா கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வயலட்டாக வந்திருப்பாங்க. கரெக்டாக அலெக்ஸ் வந்து கரெக்டாக வயலட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து மோதுற மாதிரி அலெக்ஸ் மேலே வந்து மோதி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா சாவியை வந்து மாற்றிடுறாங்க. அதாவது இப்போ அலெக்ஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா வயலட்டாக வந்து சாவியை கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து பிளான். ஏன்னா கையில் வந்து கொடுக்குற மாதிரி தெரிஞ்சால் எல்லாருமே வந்து பார்த்துருவாங்க. இப்படி தெரியாமல் வந்து மோதுற மாதிரி வந்து கொடுத்தா யார் கண்ணுக்கும் வந்து தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து அலெக்ஸ் வந்து சாவி வந்து வாங்கிடுறான். இன்னொரு பக்கம் நம்மளோட பீஸ்மன் இருக்கார் இல்லையா அதாவது ஃபேண்டா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டஸ் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு யார் யார் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்திருப்பான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கும் போது நம்மளோட ஃபேண்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஸ்பிரிட்டோட ஹெல்ப் மூலியமா அவன் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு யார் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை நைட்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வந்திருப்பான். அப்போ நம்ம அலெக்ஸ் கிட்ட வந்துட்டு ஃபேண்டஸ் வந்து என்ன சொல்லுவான்னா கிட்டத்தட்ட 15 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா சாவி எடுத்துகிட்டு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிவேட்டர் மூலியமாக வந்து கீழே போகிறது தான் அடுத்த வந்து டாஸ்க்கு. ஸோ இப்போ நம்மளோட அலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ்க்கு ஷர்டன் கிட்ட வந்து கால் வருது. ஷர்டன் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து என்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட அலெக்ஸ் கிட்ட நம்மளோட ஷர்டன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்த டாஸ்க்கு அதாவது இந்த எலிவேட்டர் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஷர்டன் வந்து காட்டுறாங்க. ஷர்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால்குள்ளே வந்து நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது அவங்களோட கால்குள்ளேருந்து புகையாக வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஹீரோ குரூப்போட சயின்டிஸ்ட்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷர்டன் வந்து சொல்லிக்கோங்க. அந்த புகைனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு கிரிமினல் வந்துட்டாங்க போல் ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடறாங்க. பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததோட இந்த கேஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளோட அலெக்ஸ் ஃபேண்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிவேட்டர் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்படி போகும்போது நிறைய நைட்ஸ் வந்துருக்காங்க. அப்போ நம்மளோட அலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசி பார்ப்பான் நான் வந்து லியூக்கோட ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. அடுத்த செகண்டே ஃபேண்டஸ் பாஞ்சு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தாக்கிடுவான். அதாவது அந்த இடத்துல இருக்க மொத்த பேர் வந்து நாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல இருக்க ஆர்மர்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க 2 பேர் வந்து மாட்டிப்பாங்க. இவனுங்க 2 பேர் அப்புறம் ஷர்டன் வந்து மாட்டிப்பாங்க. இப்போ நம்மளோட ஹேண்ட்ஸும் ஆர்ஃபா வந்து காட்டுறாங்க. 2 பேரும் அந்த டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணி மொத்த சிக்னலையும் வந்து பிளாக் பண்ணி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க. அதாவது இப்போ சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து போகாது உள்ளேருந்து. அதே மாதிரி வெளில இருந்து உள்ளே வந்து வராது உள்ளேருந்து வெளில வந்து போகாது. இப்போ இவங்க 2 பேர் உள்ளே வர இப்போ நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து நின்று அந்த பெட்டிங்கில் வந்து பார்த்துட்டு இருப்பான். இப்போ நான் வந்து எப்படி மூவ் பண்ணுறது ஏன்னா 2 பேரும் வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு அது கேசி செல்மோய் தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவான். ஷாக் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அதாவது நான் சொன்னேன் அந்த நீர்வீழ்ச்சியோட எண்டில் நின்று சண்டை போட்டு கீழே விழுவாங்கன்னு சொல்லிட்டு. அது என்ன ஆயிருக்குன்னா ஜேம்ஸ் மொரியார்ட்டியாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியோட எண்டில் வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ கேசியாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளோட ஜேம்ஸ் மொரியார்ட்டியை அப்படியே இழுத்துட்டு தள்ளிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணனா நீயும் வந்து என்னோட செத்துருவன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. உன்னை வந்து வெளில விட்டா கண்டிப்பாக நீ ஒரு பெரிய
பெரிய த்ரெட்டாக வந்து மாறிடுவேன், ஒன்ன மாதிரி ஒரு வில்லனை வந்து தோக்கடிக்கிறதுக்கு என்னோட வாழ்க்கையை கூட நான் வந்து பண்ணி வைப்பேன்றமா சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுறாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இந்த பொம்பளை இங்கே என்ன பண்ணுறான்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான். அவளை வந்து இந்த இடத்துல அவள் கண்டுபிடிச்சி மாட்டினா வந்து கதை காலின்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். நான் இப்போதைக்கு என்னோட டீம்மேட்ஸை தான் வந்து நம்புகிறேன், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணிடணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆளுங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ சீனை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த செக்யூரிட்டி ரூமில் உட்காந்துருப்பாங்கல்ல சிசிடிவி முன்னாடி, அவனுங்க 2 பேரை வந்து காட்டுறாங்க. இவனுங்க 2 பேர் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனையே பார்க்கறதுக்கு போர் அடிக்குதுப்பா, அதான் எப்பயும் போல் நார்மலாக தான் இந்த ஸ்க்ரீன் வந்துருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவத்துக்குள்ளே ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா விழுற மாதிரி இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடம் வரதை வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு உடனே வந்துட்டு உள்ளே வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவான். அங்கே செக்யூரிட்டி ரூம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து உள்ளே வந்துட்டான், அதாவது அந்த கீழே இருக்கும் இல்லையா பேஸ்மெண்ட்டு, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தை தோண்டி ஒருத்தன் வந்து கீழே வந்துட்டான்றமா சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த செகண்டே எல்லா ஆர்மர் போட்ட நைட்டு எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே அமுச்சு வைக்கிறான் அந்த செக்யூரிட்டி ரூமுக்கு. அப்படி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. அதாவது இவங்க எல்லாரும் போகிறது செகண்ட் ரூமுக்கு. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாரும் போகிறது செகண்ட் ரூமுக்கு. ஏன்னா அவங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூமில் தான் நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் அடுத்த செகண்டே அவனுங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூமில் போய் பார்ப்பானுங்க. அப்படி போய் செக் பண்ண ஆரம்பிச்சுட்டு எவான் லியூக் கால் பண்ணி, பாஸ் இங்கே யாருமே இல்லையே, நார்மலாக தானே இருக்குன்றமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இவனுங்களாம் வந்துட்டு என்னடா சொல்கிறீங்கன்றமா சொல்லிட்டு பார்த்தா இவனுங்களோட ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க எவனோ. அதாவது வேறு ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல இருந்து மாற்றி வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா என்னடா இங்கே நடக்குதுன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது இது வந்து ஒரு ட்ராப்புன்னு சொல்லிட்டு. அதாவது இவனுங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே 3வது ரூமுக்கு தான் டார்கெட் பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க தான் வந்து செகண்ட் ரூமில் எல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அதாவது செகண்ட் ரூமில் வந்து கொள்ளை நடந்துட்டு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நடந்துட்டு இருக்க கொள்ளை வந்து தேர்ட் ரூமில் நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எவான் லியூக் வந்துட்டு சீக்கிரமாக எல்லாரையும் தேர்ட் ரூமுக்கு வந்து போக சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ செகண்ட் ரூம்லேருந்து தேர்ட் ரூமுக்கு போகிற எலவேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலவேட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் வந்து இருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எலவேட்டரை வந்து கிராஷ் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால எலவேட்டர்னால மூவுமே வந்து பண்ண முடியாது, எலவேட்டர் வந்து காலி. இப்போ அந்த செகண்ட் ரூம்லேருந்து மேலேயும் போக முடியாது கீழேயும் போக முடியாது, மாட்டிக்கிட்டாங்க அந்த போன சோல்ஜர்ஸு. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா நம்மளோட ஷேர்டனமா தான். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. அப்புறம் அந்த செக்யூரிட்டிலாம் ரூமுக்குள்ளே போயிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணி விட்டு வந்திருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி எல்லாருமே வந்து மாட்டிக்கிட்டாங்க இல்லையா. இப்போ நம்மளோட ஷேர்டன் ஹான்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மரை போட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு முக்கியமான சீன் வந்து காட்டுறாங்க. இந்த சீன் வந்து புரிஞ்சிச்சுன்னா தான் உங்களுக்கு அடுத்த வர போகிற மெயினான லாஸ்ட் எபிசோடு வந்து புரியும் இந்த சீசன் 1ஓடது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹான்ஸ் வந்து காட்டுறாங்க. ஹான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பார்க்குறான். எல்லாரும் பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க நம்மளோட டீமில். பட் ஹான்ஸ்க்கு வந்து என்ன ஃபீல் ஆகும்னா நான் ரொம்பவுமே வீக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். அதனால் வந்துட்டு பாஸ் வந்து நம்மளை டீம் விட்டு தூக்கிடுவாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் நம்மளோட ஹான்ஸு. அப்புறம் வந்து அவனே வந்துட்டு இல்லை அப்படிலாம் வந்து நடக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க, அதாவது இந்த ஹால்குள்ளே. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ தப்பாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு நான் சீக்கிரமாக வந்து ஹான்ஸை மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹான்ஸ் வந்து காட்டுறாங்க. ஹான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹால்குள்ளே வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ திரும்பி பார்க்குறான் யாருன்னா பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் தானே உள்ளே வருவான். அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வந்து காட்டுறாங்க. அந்த ஆள் வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி என்னடான்னு சொல்லி பார்த்தா அடுத்த செகண்டே வந்து அந்த ஆள் ஒரு ஸ்பெல்லை வந்து கேஷ் பண்ணி நம்மளோட ஹான்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகிட்டு என்னடா இந்த இடத்துல எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கும்பல் உள்ளே வந்து நுழையுது. அந்த கும்பல் வந்துட்டு யாருன்னா நவுந்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் வந்து கொன்றுவோன்றமா சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பலில் இருக்க ஆள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பான் இல்லையா, எல்லா சிக்னல்லையும் வந்து பிளாக் பண்ணிவிட்டு நம்ம ஆளுகளை வந்து வச்சுருப்பான். அதை வந்து சாக்கா வச்சுட்டு இன்னொரு கும்பலை வந்து பார்த்தீங்கன்னா திருடுறதுக்காக உள்ளே வந்திருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யாரா வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தனை வந்துட்டு நீ வந்து ஒரு நோபல் தானன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தன் நம்ம ஹீரோ பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வரான். அவனோட ஜாக்கெட்
ஜாக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாம் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்திருப்பான் இல்லையா, இதே மாதிரி ஒரு சீன் வந்து நடந்திருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு திருப்பி அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு லிபரேஷன் ஆர்மி இதே தான் வந்து யூஸ் பண்ணாங்க, ஒருவேளை லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த ஆளுங்களாக தான் இவனுக்கு வந்து இருப்பானுங்களான்னு சொல்லிட்டு அவனை தூரத்துலேயே வச்சு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். அந்த அட்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு அவன் அந்த இடத்துல வந்து செத்துருவான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சிருப்பான். ஏன்னா அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஹீரோ மேலே விழுந்திருந்தாங்கன்னா நம்ம ஹீரோ கதை இப்போ காலியாக இருக்கும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து திருட்டு கும்பலா இல்லை லிபரேஷன் ஆர்மியா இல்லை பிளாக் மெஜிஷியன்ஸான்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாந்தியெல்லாம் எடுத்துகிட்டு விழுந்து கிடப்பாங்க. அதனால வந்துட்டு இவனுக்கு யாரான்னு சொல்லி பார்த்துட்டு ஹான்ஸ் வந்து சேஃபாக இருக்கானான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்படியே இன்னொரு பக்கம் பிரின்சஸ் வந்து காட்டுறாங்க. பிரின்சஸ் வந்துட்டு என்ன ஆச்சு, இங்கே என்ன பிரச்சனைன்ற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த திருட்டு கும்பல் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ ராயலை சேர்ந்தவ தானே, நீ தானே பிரின்சஸ், நாங்கள் வந்து லிபரேஷன் ஆர்மியோட பவர் வந்து காட்டுறன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட பிரின்சஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து வர்றாங்க. அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரியேட் ஆகி அந்த ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவனுங்க மேலே பபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுது. அதனால அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்க அந்த கன் பவுடர் அந்த பாம் இருக்கு இல்லையா, அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுது, அதாவது பாம் வெடிக்காமல் போயிடுது. அப்போ எனக்கு வந்துட்டு எப்படா இது நடந்துச்சு, கன் பவுடர் வந்து எப்படி இங்கே வந்து நல்லிஃபை ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஏன்டா தண்ணி பட்டா எப்படா பாம் வெடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள ஒருத்தவங்க வந்து வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சஸ் வந்து காப்பாற்றிருப்பாங்க. பிரின்சஸ் நீங்கள் ஓகேவான்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளே வந்து இன்னொரு ஆள் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நைட் கிராலர் ஆர்டரோட சேர்ந்த ஆனி, அதாவது நம்மளோட டெரினா இருக்காங்களா, டெரினா லாய்டு, அவங்க கூட இன்னொருத்தவங்க வந்துருப்பாங்க. அவங்க தான் வந்து ஆனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு கேசியை பார்த்துட்டு அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண, ஓகே இந்த இடத்துல எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி வெளில போடுறதுன்னு சொல்லி பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கேசிக்கு வந்து ஏதோ தப்பாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். அப்போ திடீர்னு தான் வந்துட்டு வெயிட் பண்ணு இந்த பில்டிங்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எபிசோட்ஸ்லேயே கடைசியாக நம்ம பார்த்த எபிசோடு இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப தெளிவாகவும் சிம்பிளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவையில்லாத டீட்டெயில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதனா புரியலாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பதில் வந்து கொடுக்குறேன். அப்புறம் வந்து அப்படி சப்போஸ் உங்களுக்கு சுத்தமாகவே புரியலாம் இன்னொரு வாட்டி வந்து பாருங்கள். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 ஃபைனல். ஸோ அடுத்த எபிசோடோட சீசன் 1 வந்து முடியுது. நான் சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். மொத்தம் 3 சீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இந்த எபிசோட் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு அவன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல எபிசோட மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.